ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களுக்காக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், உங்களுக்காக ஒரு ப்ரொஃபைல் தனியாக க்ரியேட் பண்ணணும், அந்த மாதிரி நினைக்கிறவங்க தான் இந்த வீடியோக்குள்ளே டச் பண்ணி வந்திருப்பீங்க. நான் கூட என்னோடய ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எப்படி நினச்சேன், இப்போ நான் என்ன ஸ்டேஜில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி நம்மளோட கண்டென்ட் ரெகுலராக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து இதில் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், என்னோடய வியூவர்ஸ்க்கு எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஷேர் பண்ணணுன்னு நினைக்கும்போது எனக்கு ஃபஸ்ட் வந்த ஒரு ஒரு குழப்பம், ஒரு தயக்கம் என்ன அப்படி வந்துச்சுன்னா, நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க, நிறைய மாதிரி இந்த மாதிரி ஆர்ட் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அப்போ நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணால் ரொம்ப லேட், அதுவும் 2024 இவ்வளோ லேட்டாக நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னா நமக்கெல்லாம் சப்போர்ட்டே இருக்காது. அது மட்டும் இல்லை, நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தனால நம்ம ரொம்ப பிஸியாக இருப்போம், நமக்கு டைம் கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம எப்படி கஸ்டமர்ஸை கரெக்டாக ரீச் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் எனக்கு இருந்து அதெல்லாம் நான் எப்படி ஓவர் கம் பண்ணேன் அப்படிங்கிறது தான் இதில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் இப்படி நினச்சிட்டே இருக்கும்போது இன்னொரு சைடு நான் நினச்சேன், நம்ம இப்போ கூட சும்மா இருந்தோன்னா எனக்குன்னு ஒரு சான்ஸ் இருக்குது, அந்த சான்ஸை கூட நான் மிஸ் பண்ணிடுவேன். ஸோ நம்ம லேட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், நமக்குன்னு ஒரு திறமை இருக்குது, நமக்குன்னு ஒரு கனவு இருக்குது, நமக்குன்ட்டு ஒரு சின்ன நாலேஜ் இருக்குது. அந்த நாலேஜுக்கு ஒருக்கா கூட எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது. அது உண்மை தான். நம்ம லேட் பண்ணி அதை தொடங்காமல் இருந்தோன்னா நம்மளுடைய சான்ஸ் வேணால் மிஸ் ஆகலாம். ஆனால் நம்மளுடைய நாலேஜ் எல்லாமே இருக்கும், அதை நம்ம வேஸ்ட் பண்ணுறதா தான் அர்த்தம். ஸோ நம்ம லேட் பண்ணக்கூடாது. இதுதான் கரெக்டான டைம். என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம சக்ஸஸ் கண்டிப்பாக ஆகும், எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தான் இந்த சேனலை நான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணதுமே எனக்கு அந்த அளவுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவுமே என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, நம்மளோட கண்டென்ட் அவங்களுக்கு பிடிச்சிருக்கிறதுனால தான் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நான் உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க் பண்ணுறேன். நீங்கள் கூட பிஸ்னஸ் பண்ணணுன்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்க. எதுவாக இருந்தாலும் உங்களோட ஐடியா அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது. நம்ம ரொம்ப லேட்டு, நம்ம பிஸி, நமக்கு சப்போர்ட் இல்லை, கிளியராக நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காதுங்க. இன்றைக்கி இப்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, என்ன பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்கோ, என்ன ஆசை இருக்கோ அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கே பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஸ்டார்ட் பண்ணுங்கள். எவ்வளோ சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம KFC சிக்கன் இதெல்லாம் சாப்பிட்ருக்கோம். இதை தொடங்கின அந்த ஃபவுண்டர் அவரோட 60வது வயசில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவர் நினச்சிருந்தா நமக்கு வயசாகி போச்சு, எனவே நம்ம சும்மா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கல. அதுக்கு முன்னாடி நிறைய ஃபெயிலியர் பட்ட பிறகும் எப்படியாவது நம்ம தொடங்கணும் அப்படின்னு சொல்லி 60வது வயசில் அவர் ஸ்டார்ட் பண்ண அந்த பிஸ்னஸ் தான் இன்றைக்கி சக்ஸஸ் ஆகி இருக்குது. நம்மளோட ஃபேமிலியில் கூட நம்ம நம்மளுடைய ஃபேமிலியை ரன் பண்ணுறது, நம்மளுடைய வீட்டை மேனேஜ் பண்ணுறது, இது எல்லாமே இதுலேருந்தே நம்ம நிறைய பிஸ்னஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். உதாரணமாக, நம்ம வீட்டில் காய்கறி வாங்கணும், நாளைக்கு என்ன தேவை, எல்லா திங்ஸையும் வாங்கி வைக்கணும், இப்படின்னு நினைக்கிறதெல்லாம் ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில் தான். அதை நம்ம பண்ணிகிட்ருக்கோன்னா ஒரு மேனேஜ்மெண்ட் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஃபேமிலியில் உங்கள் கிட்ஸ்க்கு என்ன தேவைன்னு எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அது மட்டும் இல்லை, லீடர்ஷிப் குவாலிட்டி உங்களுக்குள்ளே இருக்கும். ஒரு எக்கனாமிக்கலி, ஒரு ஃபினான்சியலாக எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பட்ஜெட்டிங் குவாலிட்டி இருக்கும். இது எல்லாமே நீங்கள் ரியல் லைஃப்பில் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ரியல் லைஃப்லேயே பிஸ்னஸில் பண்ணக்கூடியது எல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் நீங்கள் இது வரைக்கும் அதை பிஸ்னஸ்ன்னு சொல்லலை, அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் இன்றைக்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிருக்கும் போது இதை ஃபுல் டைம் உங்களால் பண்ண முடியட்டாலும் ஜஸ்ட் பார்ட் டைமாக பண்ணுங்கள். நான் இதை ஸ்டார்ட் பண்ணும்போது வேலைக்கு போயிட்டுருந்தேன், அதில் தான் பார்ட் டைமாக பண்ணிகிட்ருந்தேன். டெய்லியுமே ஒரு ஐடியா, ஒரு டாஸ்க்கை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை கன்சிஸ்டன்சியாக கம்ப்ளீட் பண்ணணும். கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் சம்டைம்ஸ் இருக்கும். சில டைம்ஸ் நம்மளால் பண்ண முடியாது. ஆனாலும் நம்ம இதை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. பெர்ஃபெக்ட் டைம் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது. நம்மளால் முடிஞ்சதை எந்த அளவுக்கு கோல் செட் பண்ணி நம்ம ஐடியாவை நம்ம பண்ண முடியுதோ அதை பண்ணிகிட்டே இருக்கணும். எல்லாருமே அப்படி தான் பெர்ஃபெக்டாக எல்லா இதையும் பிளான் பண்ணி பண்ணதே கிடையாது. இருக்கிற டேலண்ட்டில் அதை பண்ண ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா பிளான் பண்ணி அதை டெவலப் பண்ணவங்க தான் நிறைய பேர் சக்ஸஸ் ஆகியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்துக்காக யாரோ ஒருத்தர் எங்கேயோ இருந்து வெயிட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இன்றைக்கி நான் இந்த ஆன்லைனில் இந்த மாதிரி கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன்.
நீங்கள் எங்கேயோ இருந்தீங்க, எங்கேயோ இருந்து நம்ம கிளாஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க, நம்ம சேனலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க, நான் வீடியோ போட்டதும் வந்து பார்க்கணுன்னு சொல்லி வந்து பார்த்துட்ருக்கீங்க. யாரோ ஒருத்தர் எங்கேயோ இருக்கக்கூடிய 10 பேருக்காவது நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அந்த 10 பேர் தான் 100 பேராக மாறுவாங்க, 100 பேர் தான் 1000 பேராக மாறுவாங்க. ஃபஸ்ட் நாளே 1000 பேர் வருவாங்களான்னா கண்டிப்பாக கிடையாது. நம்ம அதனால் எதையுமே பற்றி கவலைப்படாமல் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதை வந்து பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். ஒன் டே இது வந்து ரீச் ஆகும் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுட்டு பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து உங்களுடைய ஏஜையோ அல்லது உங்களோட குவாலிட்டியையோ உங்களோட ஸ்டாண்டர்டையோ பார்த்தா கண்டிப்பாக பண்ணவே முடியாது. இன்றைக்கி என்னோடய ஏஜை பார்த்தா கூட நிறைய பேர் நினைப்பாங்க சின்ன பொண்ணுன்னு நினைப்பாங்க. அப்படி நினைப்பாங்க, நம்ம சின்ன பொண்ணாக இருக்கிறோமா, இதை பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி நினச்சேன்னா என்னால் இதை கண்டிப்பாக தொடங்கியிருக்க முடியாது. என்னோடய ஏஜை நான் பார்க்கல, என்னோடய குவாலிட்டியை பார்க்கல. என்னால் என்ன முடியுமோ வீடியோ எடுத்து எப்படி உங்களுக்கு ஷோ பண்ணி எப்படி என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லித்தர முடியுமோ அதை பர்ஃபெக்டாக நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிகிட்ருக்கேன். அது யாருக்கு தேவையோ அவங்க வந்து அதை இன்றைக்கு வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கு எதை முடியுமோ அதை வந்து நீங்கள் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா யாருக்கு தேவையோ அவங்க தேவையானவங்க மட்டும் உங்களை வந்து ரீச் பண்ணுவாங்க. ஸோ நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட சொன்ன விஷயத்தை மட்டும் நீங்கள் வந்து யோசித்து அகெயின் ஒர்க்காக சொல்லுங்கள். நான் இப்போ வந்து இருக்கிறது லேட்டாக இல்லை, கரெக்டான டைமில் தான் இருக்கிறேன். ஸோ நான் இப்போவுமே இதை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் இதை ஸ்டார்ட் பண்ணி கண்டிப்பாக நான் வந்து சக்ஸஸ் ஆவேன். இப்போ நீங்கள் நினைக்க வேண்டிய ஒரே ஒரு கோல் வந்து நீங்கள் ஃப்யூச்சரில் இதில் சக்ஸஸ் ஆகிட்டிங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய எல்லாமே ஈஸியாக போகுது. நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணது எல்லாத்துக்குமே ஒரு ப்ராஃபிட், ஒரு பெனிஃபிட் கிடைக்க போகுது. இதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு இப்போ இருக்கக்கூடிய கஷ்டத்தை எல்லாத்தையும் ஹார்ட் ஒர்க்காகவோ ஸ்மார்ட் ஒர்க்காகவோ யோசித்து டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்கில்ஸை வெளியே கொண்டு வாங்க. கண்டிப்பாக நீங்கள் லைஃப்பில் வந்து சக்ஸஸ் ஆவீங்க. நாளைக்கு இருக்கக்கூடிய வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா உங்களோட பேஷனை எப்படி பர்பஸை மாற்றணும், அந்த பர்பஸை எப்படி ப்ராஃபிட்டாக மாற்றணும், அந்த ப்ராஃபிட்டை எப்படி மணியாக மாற்றணும், இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் எல்லாமே மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஸ்மார்ட் ஸ்டிச் ஃபேஷன்ஸில் நிறையா டெய்லரிங் கிளாஸ், ஆரி கிளாஸ், ப்ரூச் கிளாஸ், பேபி ஃப்ராக் காம்போசிட் கிளாஸ், இந்த கிளாஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஆன்லைன்லேருந்தே நீங்கள் கற்றுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட கிளாஸில் நீங்கள் வந்து கற்றுக்கோங்க. நீங்கள் வந்து ஆல்ரெடி கற்றுக்கிட்ட விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மோட்டிவேஷ்னல் வீடியோஸை நீங்கள் டெய்லி கேளுங்க. நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இந்த வீடியோஸ் ஆன் பண்ணி விட்டு கேட்டால் கூட போதும், உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். கான்ஃபிடென்ட் வரக்கூடிய அளவுக்கு நம்ம கிளாஸஸ் இருக்கும், இந்த வீடியோஸ் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு டவுட் இல்லை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.